வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் சொத்து என்றும் அவர்களை பாதுகாத்து உதவித்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கரசுவாமி விழாவில் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து ரவுடி ஒருவர் கத்தியால் கண்ணாடிகளை அடித்து உடைக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. கை உறை இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், கை உறைக்கு பதிலாக கேரி பேக் கொடுக்கும் புதுச்சேரி நகராட்சியின் கொடுமை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இருளில் மூழ்கியுள்ள எம்.ஜி.ஆர். சிலை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அமமுக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் சொத்து என்றும் அவர்களை பாதுகாத்து உதவித்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கரசுவாமி விழாவில் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி கோரிக்கை விடுத்தார். நாடகத்தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 103வது நினைவஞ்சலி விழா புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் நடைபெற்றது. கருவடிக்குப்பம் மயானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலை இலக்கிய பெருமன்ற தலைவர் எல்.ஐ. சிவக்குமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், தென்னிந்திய திரைப்பட ஊழியர்கள் சம்மேளன தலைவர் ஆர்.கே. செல்வமணி மற்றும் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தென்னிந்திய நடிகர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் புதுச்சேரி தமிழ்நாடு நாடக நடிகர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், தமிழ் அறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கருவடிக்குப்பம் மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சங்கரதாஸ் சுவாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பெப்சி தலைவரும் இயக்குனருமான ஆர்.கே. செல்வமணி, ஒரே மேடையில் அமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய நட்பை பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி இருக்கிறது என்றும் அந்த வகையில் இந்த மாநிலத்துக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வாகனங்கள் வாங்கும்போது சாலை வரி செலுத்திவிட்டுத்தான் வாகனங்களை வாங்குகிறோம். ஆனால் டோல்கேட்டில் வரும்போது பணம் வசூல் செய்கிறார்கள். தரமான சாலைகள் கிடையாது. போட்ட சாலையை மீதே மீண்டும் சாலை போட்டு கொள்ளையடிக்கின்றனர் என குற்றஞ்சாட்டினார். நடிகர்கள் கூத்தாடிகள் என கூறுகிறார்கள். கூத்தாடி என்று கூறும்போது சிவபெருமான் தான் நினைவுக்கு வருவார் என தெரிவித்த ஆர்.கே. செல்வமணி, காசு பணத்தை தாண்டி மனித உறவுகள் இல்லாமல் ஒருவராலும் வாழ முடியாது என்றார். மனிதர்கள்தான் முக்கியம். அந்த மனிதர்களை சந்தோஷப்படுத்துவது கலை. கலையின் வடிவங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் அனைவரும் கலைஞர்கள்தான் என்றார். நாடகங்கள் பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும் அறிவியல் பூர்வமான விஷயங்களை திரைப்பாடல் மூலம் சொல்ல முடியும் என்று புரட்சி ஏற்படுத்தியவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள் என்றார். கலைஞர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கின்றனர். கலைஞர்களை யாரும் போற்றுவதும் இல்லை, அவர்களை கவனிப்பதும் இல்லை. அரசும் அவர்களை கவனிக்கவில்லை என்றால் நாடகக் கலைகள் அழிந்துவிடும் நிலை ஏற்படும் என்றார். அதேபோன்று கலை உள்ளிட்ட பழமைகளை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஆர்.கே. செல்வமணி, கலைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் முக்கியமான சொத்து என்றார் ஆர்.கே. செல்வமணி. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து கடையின் கண்ணாடிகளை கத்தியால் அடித்து உடைக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் நவீன் ஸ்டோர் மற்றும் செப்பல் பஜார் என செருப்புகள் விற்பனை செய்யும் கடை இயங்கி வருகிறது. இங்கு வாலிபர் ஒருவர் செருப்பு வாங்குவதற்காக கடையின் உள்ளே நுழைந்துள்ளார். அவர் வாடிக்கையாளர்களைப் போல் சோலாபூரி எனப்படும் செருப்பை எடுத்துள்ளார். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியர் எடுத்த செருப்பிற்கு பணத்தை கேட்டுள்ளார். அப்பொழுது பணம் தர முடியாது, ஓசியில் தர வேண்டும் என கேட்டு மிரட்டியுள்ளார். அப்பொழுது அந்த பெண் அவரிடமிருந்து செருப்பை வாங்கி கொண்டு பணம் கொடுத்தால்தான் செருப்பு தருவேன் என கூறி மேஜையின் கீழே வைத்து விடுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்குகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் கடையை கத்தியால் அடித்து நொறுக்கியவர் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி என்பது தெரிய வந்துள்ளது. மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அள்ளும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கையுறை இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், கையுறைக்கு பதிலாக கேரி பேக் கொடுக்கும் புதுச்சேரி நகராட்சியின் கொடுமையை
என்னவென்று சொல்வது? மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது சம்பந்தமாக பாதுகாப்பற்ற முறையில் தொழிலாளர்களை நகராட்சி நிர்வாகம் வேலை வாங்குவதாக வந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டு தனக்கென்ன என்று அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மனித கழிவுகளை மனிதனே வெறும் கைகளால் அகற்றும் அவல நிலை புதுச்சேரியில் நடந்தேறி உள்ளது. புதுச்சேரி நகரப்பகுதியில் இன்று கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக பணிபுரிய கை உறை வழங்காமல் அதற்கு பதிலாக கேரி பேக்கை நகராட்சி நிர்வாகம் வழங்கி அலட்சியம் காட்டியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் கொடுமையை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை வீடியோவாக படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இருளில் மூழ்கி உள்ள எம்ஜிஆர் சிலையை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அமமுக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி திடீர் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலை உள்ளது. இந்த சிலை பராமரிப்பு இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு இல்லாமல் இருளில் மூழ்கி கிடக்கிறது. இந்த சிலையை உடனடியாக பராமரித்து மின்விளக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்க கோரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த போராட்டத்திற்கு உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் பிரதீப் குமார் ஏற்பாடு செய்தார். இந்த போராட்டத்தில் ராஜ்பவன் தொகுதி செயலாளர் கோட்டீஸ்வரன், அவைத்தலைவர் மாணிக்க ராஜா, மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா, அணி செயலாளர்கள் பிரகாஷ், சுரேஷ், தங்கப்பிரகாசம் மற்றும் தொகுதி செயலாளர் செல்லா என்ற தமிழ்ச்செல்வன், முத்து, சிவசங்கர், பரிதிமார் கலைஞர், ஐயப்பன், உதயானந்தம், ராஜா மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மகளிர் அணியினர், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் காலபைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகாதேவா அஷ்டமி என்று சொல்லக்கூடிய காலபைரவரின் அவதார தினம் காலபைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாலை 5 மணி அளவில் காலபைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும், பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை, அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா பூர்ணாகுதி நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மேல் திருக்காஞ்சி சரளா தனசேகரன் குடும்பத்தினர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம் முத்துக்குமரன் ஜெயஸ்ரீ குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து ருத்ரவன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றும், எனவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் திறமையற்ற ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும், லாஸ்பேட்டை பகுதியில் சட்டம் ஒழுங்கை சீரமைக்க உரிய அதிகாரிகளை கொண்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ருத்ர வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. லாஸ்பேட்டை சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் தொடர் கொலைகள், கொலை சம்பவங்கள் மற்றும் கட்டுக்கடங்காத போதைப் பொருட்கள் விற்பனை காரணமாக சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக சீர்கெட்டு இருப்பதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்திற்கு ருத்ர வன்னியர் சங்க மாநில தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும்.
அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் காலபைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மகாதேவா அஷ்டமி என்று சொல்லக்கூடிய காலபைரவரின் அவதார தினம் காலபைரவர் ஜெயந்தி விழா நடைபெற்றது. இதனை சிறப்பாக கொண்டாடும் விதமாக மாலை 5 மணி அளவில் காலபைரவருக்கு சிறப்பு யாகசாலை வேள்விகளும், பைரவர் கலச ஸ்தாபனம், கணபதி பூஜை, அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு, அபிஷேகம், சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், மகா பூர்ணாகுதி நடத்தி மூலவர் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் மேல் திருக்காஞ்சி சரளா தனசேகரன் குடும்பத்தினர் மற்றும் பெரிய காட்டுப்பாளையம் முத்துக்குமரன் ஜெயஸ்ரீ குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் ஊர் பெரியோர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ரோட்டரி மாவட்ட மண்டலம் சார்பில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச பரிசோதனை முகாம் வியாழக்கிழமை முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. முதலியார்பேட்டையில் நடைபெற்ற இந்த முகாமை மண்டல ஆளுநர் லியோன் தலைமையில் உதவி ஆளுநர் கந்தன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இம்முகாமை மணி அவர்கள் திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக ஆனந்தன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். விருந்துரையாற்றிய ரவி பெண்கள் மத்தியில் முன்னெச்சரிக்கை பரிசோதனையின் அவசியத்தை விளக்கினார். இம்முகாமில் பெரும்பாலான பெண்கள் கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் ஆரம்ப நிலை திரையிடல், மருத்துவ ஆலோசனை மற்றும் உடனடி பரிசோதனைகளின் நன்மைகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி, ஆரோ சிட்டி மெரினா, ஃபீனிக்ஸ், விஷன் ஆகிய ரோட்டரி கிளப்புகளின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இணைந்து முகாமை சிறப்பாக நடத்தினர். பெண்களின் ஆரோக்கிய பாதுகாப்பை முன்னெடுத்து நடத்தப்பட்ட இந்த முகாம் பொதுமக்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறையில் பணிபுரியும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின ஊழியர்களுக்கான பதவி உயர்வு ஆகியவைகள் இடஒதுக்கீடு அடிப்படையில் உரிய காலத்தோடு வழங்காமல் இருட்டடிப்பு செய்யும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் தேவபொழிலன் தலைமையில் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். லண்டன் தமிழ்ச்சங்க தலைவர் சிவா பிள்ளை அவர்களுக்கு கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு சிவா பிள்ளை அவர்கள் புதுச்சேரி வருகை புரிந்திருந்தார். அவருக்கு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வரவேற்பு விழா நடத்தப்பட்டு அங்கு விருதுகளும் பாராட்டுகளும் அளிக்கப்பட்டன. புதுச்சேரி சார்பில் கடந்த ஜூன் மாதத்தில் இங்கிலாந்து சென்று லண்டன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி திரும்பி வந்த முனைவர் சுந்தரமுருகன் புதுச்சேரிக்கு வருகை புரிந்திருந்த லண்டன் தமிழ்ச்சங்க தலைவர் சிவா பிள்ளை அவர்களை புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைத் தலைவர் மாண்புமை ராஜவேலு அவர்கள், புதுச்சேரி சட்டப்பேரவையின் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மேனாள் கண்காணிப்பு பொறியாளர்
கவிஞர் பாலசுப்ரமணியன், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் செயலர் நல்லாசிரியர் சீனு மோகன்தாசு, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் ப. திருநாவுக்கரசு, புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம், சென்னையைச் சேர்ந்த எழுத்தாளர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிவாபிள்ளை அவர்களை வாழ்த்தினர். காங்கிரஸ் கட்சி மீது அவதூறு பரப்பும் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மின்துறையை கண்டித்து புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் நிர்வாகிகள் புதுச்சேரி அரசு மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வலைதளத்தில் பதிவேற்றினர். இதனை கண்டித்தும் வலைதளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை நீக்க வேண்டும் எனவும், திட்டமிட்டு நிர்வாகிகள் மீது அவதூறை பரப்பும் ஜேசிஎம் மன்றத்தினர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்ட முடிவுக்கு பின்னர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு மாநிலத்தின் சொத்து என்றும் அவர்களை பாதுகாத்து உதவித்தொகை வழங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கரசுவாமி விழாவில் இயக்குனர் R.K. செல்வமணி கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள செருப்பு கடையில் செருப்பு வாங்கிக் கொண்டு பணம் தர மறுத்து ரவுடி ஒருவர் கத்தியால் கண்ணாடிகளை அடித்து உடைக்கும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகி உள்ளது. கை உறை இல்லாமல் பாதுகாப்பற்ற முறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், கை உறைக்கு பதிலாக கேரி பேக் கொடுக்கும் புதுச்சேரி நகராட்சியின் கொடுமை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இருளில் மூழ்கியுள்ள MGR சிலை பராமரித்து மின்விளக்கு பொருத்த கிழக்கு மாநில அமமுக சார்பில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.